வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், அருண் இரேஷா, அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு நடவடிக்கையை கலைப்பதற்கு கண்ணீர் புகை பிரயோகம். மகஜரை பொறுப்பேற்க அரசு உத்தியோகத்தர்கள் வருகை தராமையினால் பிரதமர் அலுவலக முதலில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் எதிர்ப்பு. தோப்பூரில் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட முருகல் நிலை சுமூகம். கலுப்பான மண்சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் ஓராண்டு பூர்த்தி. பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் கூடாரங்களில். நல்லாட்சி அரசாங்கத்தினால் மூடப்பட்ட தொம்பே மதுபான உற்பத்தி நிலையம் மீண்டும் எவ்வாறு திறக்கப்பட்டது? தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு பேரணியை கலைப்பதற்கு போலீசார் இன்று பிற்பகல் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். நீதிமன்ற உத்தரவையும் கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று பிற்பகல் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பேரணியை ஆரம்பித்தனர். மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலான ஊர்வலம் மற்றும் பேரணியை தடை செய்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. தடை உத்தரவை கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டமையினால் கோட்டை மற்றும் அதனை அண்மித்த பகுதியிலும் கம்பெனி தெருவிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை பேரணியாக செல்வதற்கு மாணவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் இப்பன்வல சந்தியில் போலீசார் வீதியை மறித்தனர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரேக் புரூக் பிளேஸ், டோசன் வீதி ஊடாக விகார மகாதேவி பூங்கா வரை பயணித்தனர். விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகில் வீதியை மறித்து போலீசார் மீண்டும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு தொடர்பில் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். போலீசாரின் உத்தரவையும் மீறி முன்னோக்கி செல்ல மாணவர்கள் முயற்சி மேற்கொண்ட போது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். மீண்டும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்த போது மீண்டும் ஒரு தடவை போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த மாணவர்கள் சிலர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் இன்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்பீடமேறிய காலத்தில் சீல் வைக்கப்பட்ட தொம்பே மதுபான உற்பத்தி தொழிற்சாலை கடந்த ஜனவரி 1 மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஹிங்குரான மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த தொழிற்சாலையின் பிரதான கொள்வனவாளராக WA மென்டிஸ் நிறுவனம் காணப்படுகின்றது. மென்டிஸ் மதுபான தொழிற்சாலை முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமானது.
தொம்பி இம்புல்வெல ஜெயந்தி வீதியில் அமைந்துள்ள இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலை பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் வசந்த பெரேராவிற்கு ஏற்கனவே சொந்தமாக இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னர் பிரதி அமைச்சர் அதனை விற்பனை செய்துள்ளதாக அவரின் பிரத்யேக செயலாளர் தெரிவித்தார். எனினும் 270 லட்சம் ரூபாய் வரி செலுத்தாத குற்றச்சாட்டில் 2015 ஆண்டு ஜூலை மாதம் கலால் வரி திணைக்களத்தினால் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் கடந்த ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து இந்த தொழிற்சாலையை மீள ஆரம்பிக்கும் வகையில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவை பயன்படுத்தி ஸ்பிரிட் தயாரிப்பதற்காகவே அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. நாம் அங்கு செல்லும் போது கருப்பு நிறமான திரவியத்தை இப்பகுதி கால்வாய்களில் அவதானிக்க முடிந்தது. இந்த நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் எத்தனோலை மெண்டிஸ் நிறுவனமே கொள்வனவு செய்கின்றது. கடந்த மார்ச் மாதத்தில் 1 லட்சம் லிட்டர் எத்தனோலுக்கு அந்த நிறுவனம் பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டுள்ளது. 1 லிட்டர் எத்தனோலை 400 ரூபாவிற்கும் அதிக தொகைக்கு கொள்வனவு செய்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இந்த மதுபான தொழிற்சாலையை ஒரு அமைச்சர் பார்வையிட்டு போறாரு என்று சொல்லி, ஆகவே அந்த யார் அமைச்சர் அங்க நீங்க சொன்னீங்க ஜோகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் கதைச்சு கொண்ட சொன்னீங்க. எந்த பிரதி அமைச்சரோ எந்த அமைச்சரோ எங்களுக்கு தெரியல. அதை தேடிக்கொண்டு ஆனா ஒரு அமைச்சர் பார்வையிட்டு போயிட்டு அமைச்சர் வந்து அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு போனதா கேள்விப்பட்டாங்க. யோசிக்கிட்டோம். அப்ப இப்படி எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்க எவ்வளவு கதைச்சது வந்துகிட்டு, எனவே இதுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் நாம தான் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விளக்கத்தை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப இதை நாங்க வேறு வகையில இதை செஞ்சு கொடுக்கறதுக்குரிய வழிவகைகளை தேடணும். மக்கள் சக்திங்கிற விஷயத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இதன்போது எரிவில் கள்ளு தவறலை தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. முடிப்பை எடுத்து திறக்கக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூட அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து முடிவெடுக்கிற நேரம் ஒருவருக்கும் தெரியாம ஒரு சில ஆக்கள் செய்யப்பட்ட வேலை. அப்படி தெரிஞ்சு நாங்க முடிவெடுத்தால் இங்கிருந்து திறவிடக்கூடாது. உடனே மாத்திராங்கன்னா உடனே களுவாஞ்சிக்குடியில் வசனம் வந்துச்சு. அதுவும் திறவிடக்கூடாது. ரெண்டு நீங்க என்ன தெரிந்து ஓடுவீங்க? அது அனுமதி பெற்றது எதுவில்லை. இப்ப இருப்பது களுவாஞ்சிக்குடியில் பாலச்சன டிஎஸ்க்கு எதிராக வழக்கு வந்து நாங்கள் மேல்மட்டத்தில் போய் இதை நிப்பாட்டணும். பாரதியில கூட்டி மேலாள தொடங்கும். முடிவெடுக்க கூட டிசி எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுக்கப்பட்டது. சரி ஐயா அப்படியே முடிவெடுக்கப்பட்டது. அப்படியே போகலாம். அப்படி போகலாது. அப்படியே நாங்க இந்த கூடி முடிவெடுக்க முடிவெடுக்கப்பட்டது. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்ன எப்படி போனது? நாங்க எப்படி போனது? எப்படி இங்க இருந்து போய் கேளாது. இங்க முடிவெடுக்கப்பட்டது போன மாதம் என்ன முடிவெடுக்கப்பட்டது. அதில் பிரச்சனை இங்க முடிவெடுக்கப்பட்டது. கிரான் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மதுபான உற்பத்தி சாலையை பொறுத்தளவிற்கு யார் அமைச்சர் வந்து பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, இந்த மதுபான உற்பத்தி சாலையினுடைய வேலையை பொறுத்தளவுக்கு நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய மாவட்டத்துக்கு இந்த மதுபான உற்பத்தி சாலை தேவையில்லை. இவர்கள் அரிசியை சோழனை வாங்கி இந்த மதுபானம் எத்தனோலை செய்ய போவதாக சொல்லுகிறார்கள். இந்த மாவட்டத்திலே ஏற்கனவே மண் அகழ்வதால் வருடத்துக்குள் மண்ணின் விலை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆகவே இவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய நெல்லுகளை வாங்கி இந்த எத்தனோலை செய்யும் பொழுது இந்த மாவட்டத்தினுடைய அரிசியின் விலை 4 மடங்காக அதிகரிக்கும். அப்பொழுது இந்த மாவட்டத்திலே இந்த மதுபான உற்பத்தி சாலைக்கு சார்பாக பேசுகின்ற அரசியல்வாதிகளோ அல்லது புத்திஜீவிகள் சொல்லுகிறோளோ அல்லது பணம் படைத்தோளோ பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்த மாவட்டத்தினுடைய வறுமை கூட்டுகள் வாழ்கின்ற அப்பாவி ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்க களுவாஞ்சிக்குடி டிசிசியில சொல்லியிருந்தீங்க கல்குடா சம்பந்தமா ஒரு அமைச்சர் அந்த கல்குடா பாறை பார்த்துட்டு போனா சொல்லி, கல்குடாவில் கட்டப்படுற மதுபான உற்பத்தி சாலையை ஒரு அமைச்சர் ஒரு ஆள் பார்த்துட்டு போனதா சொன்னீங்க. அந்த அமைச்சரா இருக்கு இல்ல அமைச்சர் இல்ல, ஒரு ராஜாங்க அமைச்சர் பார்த்துட்டு போனதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அவர் உண்மையிலே பார்த்ததா இல்லையான்னு சொல்லி நாங்க இன்னுமே அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அவருக்கு அது சம்பந்தமாக கதைத்து விட்டு தான் யார் என்பதை மறைந்து அது எந்த அமைச்சர் என்று கேட்டு எடுத்து பிறகாத்தான் நாங்கள் ஊர்ஜிதமாக சொல்லலாம். அவர் உண்மையிலே சென்றாரா என்று அவரிடமும் நாங்கள் கேட்டுவிட்டு உண்மையிலே அவர் சென்றிருந்தால்
அது பிழையாக நாங்கள் செய்தியாக உங்களுக்கு தருவோம். வித்தியாலயம் சம்பந்தமா ஒரு சில இதுகளை சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கிறது 10 ஏக்கர் காணி கொடுத்திருந்தது எல்ஆர்சியால வழங்கப்பட்ட காணியில 2 ஏக்கர் பிரதேச செயலகத்துல டிஎஸ் ஆபீஸ் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட பாடசாலையின் அதிபர் அவங்களோட திணைக்களத்தின் ஊடாக எங்களுக்கு தெரிவிக்கணும். எங்களுக்கு காணாது எங்களுக்கு அந்த காணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி தாங்க 2014ஆம் ஆண்டு பயிர்வர்களை பார்த்து அந்த காணியை அளவிடுது. பிறகு ஒரு டெலிபோன் பண்ணி தந்தாங்க கதைங்கண்டு. அப்போ ஒரு அரசியல்வாதி காய்ச்சினா இனிமேல் நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய யார் அரசியல்வாதி சொல்லுங்க. என்னடா அப்படி பிரச்சனை சொல்ல பிரச்சனை அந்த விஷயத்தை சொல்றேன். நான் நடந்த கதைச்சபடியா ஏற்கனவே என்னன்னா விமல் ராஜ பொறுத்தலைக்கு ஏற்கனவே அவர் ஒரு உயிர் சரியான மயிரிடையில உயிர் தப்பி வந்தோரா அதோட சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மறைமுகமான அரசியல் ரீதியான அழுத்தங்களை நீங்க வெளிப்படையா சொல்லணும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கில் இன்று மஞ்சளி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 6ஆம் நாளான இன்று மன்னார் உயிலம்குளம் பிரதான வீதியில் அஞ்சலி நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயிலம்குளம் படுகொலையின் போது உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். இறுதி யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் மற்றொரு நிகழ்வு வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மகா வித்தியாலயம் ஒன்றில் நடைபெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் மற்றொரு நிகழ்வு கிளிநொச்சி முழங்காவில் மாவீரர் மயானத்தில் நடைபெற்றது. இதன்போது ஈகை சுடரேற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் பரவி வருகின்ற நிலையில் நீர்கொழும்பில் அதிக அளவில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு, தழுவத்தை, பெரியமுல்லை, கட்டுவை, தழுவக்கோட்டுவை ஆகிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் துரிதமாக பரவி வருகின்றது. நீர்கொழும்பில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 536 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக நீர்கொழும்பு பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் 6 வயது சிறுமி உட்பட 4 நோயாளர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நீர்கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமையினால் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் இடப்பற்றாக்குறை காணப்படும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக நோயாளர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் டெங்கு நுழம்பு பரவும் வகையிலான சூழல்கள் காணப்படுகின்றன. அந்த காட்சிகள் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகின. மக்களுக்கு இது தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டாலும் மக்களும் அதிகாரிகளும் தொடர்ந்தும் அசமந்த போக்காகவே செயற்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாக உள்ளது. அது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தாமைக்கான காரணம் என்ன? சம உடைமையாளர்கள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது நான் ஏன் குரல் எழுப்பவில்லை? ஏனெனில் நான் சம உடைமைவாதி அல்ல. தொழிற்சங்க தோழர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போது நான் குரல் எழுப்பவில்லை. ஏனெனில் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. யூதர்கள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போது நான் குரல் எழுப்பவில்லை. நான் யூதனும் அல்ல. அச்சுறுத்தல் என் மீது விடுக்கப்பட்ட போதே எனக்கு புரிந்தது. எனக்காக எவரும் பேசுவதற்கு இருக்கவில்லை. டெங்கு எம்மை மிகவும் நெருங்கியுள்ளது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சவாலை வெற்றி கொள்வோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆம், வாழ்க்கைக்கு இன்றியமையாத நீர் சில வேளைகளில் மக்களின் இருப்பையே கேள்விக்குறியாக்கி விடுகின்றது. மீன்பாடும் தேன் நாட்டின் நீர்வளம் சில வேளைகளில் அங்குள்ள மக்களுக்கு சவாலாகவும் அமைந்து விடுகிறது. மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆண்டான்குளம் கிராம மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. கட்டுமுறை குளத்தில் இருந்து மேலதிகமாக வெளியேறி வரும் நீர் இந்த கிராமத்தில் தேங்கி நிற்பதால் இங்குள்ள மக்கள் எதிர்நோக்கி வரும் சிரமங்களோ எண்ணிலடங்கா. மற்றது கருணாமன் வந்தார். அவர் அந்த மரத்துக்கெல்லாம் கூட்டம் வச்சார். அந்த மரத்துக்கள் கூட்டம் வச்சு என்னாரு உங்களுக்கு வேண்டிய உதவி முழுவதும் செஞ்சு இந்த ரோட்டு போட்டு தர வேண்டி சொன்னார். இதுக்கு பாலம் போட்டு தர வேண்டி சொன்னாங்க.
கட்டி தர வேண்டிய நாங்கள் உங்களுக்கு உரிய ஒழுங்கவளம் செய்கிறோம், நாங்கள் உதவி செய்ய வேண்டாங்க. கடைசிக்கு ஒரு உதவியும் எங்களுக்கு செஞ்சது கிடையாது. வெள்ளம் அழிஞ்சால் பள்ளிக்கு போகல புள்ளியல். மழைக்காலங்களில் தாம் பயணம் செய்யும் தோணிகள் காலனாக மாறி உயிரை காவு கொள்ளும் சந்தர்ப்பங்களும் அதிகரித்து வருவதாக இந்த கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த பாலத்தால பிரச்சனை, பள்ளிக்கு போகலாது, அதால பிரச்சனை, தொழில் அது பிரச்சனை. பாலம் கட்டினா தான் எங்களுக்கு அதாலையெல்லாம் போகிறதுக்கு இது எங்களுக்கு இது கட்டித்தரம் எல்லாம் வேண்டாம். எல்லாம் எங்களுக்கு இந்த பாலத்தெல்லாம் பெரிய இது போக்குவரத்து எல்லாம் பெரிய பிரச்சனை. தோணிலாம் போகணும், ஆனால் தோணி எல்லாம் கவுண்டு அது விழுந்தும் இருக்கு எங்களுக்கு ஏற்கனவே. எங்களுக்கு இந்த பாலத்தை செஞ்சு தரணும். எங்களுக்கு பள்ளிக்கு பிள்ளைகள் போகலாது, எங்களுக்கும் பிரயாணம் செய்யலாது, வருத்தங்கள் வந்தா போக வசதி இல்லை. எங்களுக்கு இந்த பாலத்தை கொஞ்சம் செஞ்சு தரணும். மழை காலங்களில் உலகின் தலை சிறந்த குடையான கல்வியை பெறுவதற்கு ஆண்டான் குளத்தில் இருந்து ஆர்வத்துடன் செல்லும் சிறார்களின் தலைகளுக்கு நீரும் தோணியும் விலை வைப்பதை அதிகாரிகள் அனுமதிக்கலாமா? இந்த கிராமத்திலே சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சவால், மழை காலங்களிலே ஆண்டான் குளத்தை வெள்ளம் நிறைக்கின்ற போது இங்கு இருக்கக்கூடிய நாளைய சந்ததியான சின்னஞ்சிறார்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதிலே பல்வேறு விதமான சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக தோணிகளிலே மழை காலங்களிலே வெள்ளம் பெருக்கெடுக்கின்ற போது சிறார்கள் பாடசாலைக்கு செல்கின்ற போது பல சந்தர்ப்பங்களிலே தோணிகள் கவிழ்ந்திருக்கின்றன. ஆகவே உயிர் அச்சுறுத்தல் மிக்க ஒரு நிலையில்தான் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களிலே இங்கு இருக்கக்கூடிய சிறார்கள் தங்களுடைய நாளாந்த கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அதிகாரிகள் இந்த பிரச்சனை தொடர்பிலே பாராமுகமாக இருக்காமல் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பாலத்தை அமைப்பது தொடர்பிலே கரிசனை செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கின்ற மக்களுடைய ஏகோபித்த எதிர்பார்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வாகரே ஆண்டான் குளத்திலிருந்து ராஜேந்திரன் கூகுள்நாத். பிரதமர் அலுவலகத்திற்கு மகஜர் ஒன்றை கையளிக்க சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரி ஒருவர் மகஜரை பெற்றுக்கொள்ள முன்வராததை கண்டித்தே இந்த மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். காணாமல் போனோர் அலுவலகத்தை விரைவில் ஸ்தாபிக்குமாறு கோரும் மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு இன்று சென்றிருந்தனர். எனினும் அவர்களின் மகஜரை பொறுப்பேற்பதற்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அரசு அதிகாரி ஒருவர் வருகை தராதமையினால் குழப்பம் ஏற்பட்டது. நீங்கள் தாக்குவீர்கள், 10 பேரை அனுப்புமாறு கூறுகின்றார்கள். இல்லாவிட்டால் OIC-யிடம் சமர்ப்பிக்குமாறு கூறுகின்றனர். நான் முடியாது என்றேன். அலுவலக உதவியாளர் ஒருவரை அனுப்ப முடியும் அல்லவா? ஏனென்றால் அவர்களே அரச பொறிமுறையில் உள்ளனர். நீங்கள் பாதுகாப்பு பிரிவில் உள்ளீர்கள். உங்களை மதிக்கின்றோம். அவர் வர வேண்டிய தேவையில்லை. அவருக்கு வேலை இருக்கும். இந்த நாட்டில் உள்ள அரசு உத்தியோகத்தரை அனுப்பவும் கடிதம் ஒன்றை வாங்க முடியாத அரசு உத்தியோகத்தர் யார்? நாம் பதில் கேட்கவில்லை. அவருக்கு முடியாவிட்டால் எவரேனும் அரசு அதிகாரி ஒருவரை அனுப்பலாம் அல்லவா? இது இந்த மக்களின் பிரச்சினை. இந்த தாய்மாரின் பிள்ளைகளை கொன்றுள்ளார்கள். ஒரு கடிதம் ஒன்றை வாங்க முடியாதா? என்னால் வழங்க முடியும். எனக்கு செயலாளரை சந்திக்க வேண்டியதில்லை. ரணில் விக்ரமசிங்கவிடம் என்னால் வழங்க முடியும். செயலாளர் வேண்டாம். அரசு உத்தியோகத்தர் ஒருவரை அனுப்புங்கள். முடியாது. இவர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த தாய்மார் வந்துள்ளார்கள். மகஜரை பொறுப்பேற்க சொல்லுங்கள். கதைக்க வேண்டியதில்லை. நான் 5 நிமிடம் வீதியில் இருக்க போகிறேன். மன்னிக்கவும், வேறு வழி இல்லை. இதனைத் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பிரதமர் அலுவலகம் ஒன்றில் உள்ள வீதியில் அமர்ந்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர். அரசாங்கம் வாக்குறுதி வழங்கிவிட்டு 8 மாதங்களாக அதனை நிறைவேற்றாது இருக்கும் தருணத்தில் அதனை கேட்பதற்கு வருகை தந்த தாய்மார்களை செவிமடுக்காத அரசு உத்தியோகத்தர்கள் இவர்கள் யார் பக்கம் உள்ளனர்? உறவுகளுக்காக இந்த OMB காரியாலயத்தை கட்டாயம் திறக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரிடம் மகஜர் கொடுத்து இந்த பிரதமர் காரியாலயத்துக்கு வந்தோம். இன்று பிரதமர் எங்களது மகஜரை கையேந்துகிறார் இல்லையே. இன்று எங்களை கையேந்தாமல் எங்களது உறவுகள் காணாமல் போனது எங்களை நடுவோட்டில் இருக்க வேண்டும். மகஜரை பொறுப்பேற்காதவர்கள் எமக்கு தீர்வு வழங்குவார்கள் என நாம் எண்ணவில்லை. எதிர்ப்பின் பின்னர் குறித்த மகஜரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கிழித்தெறிந்தனர்.
காணாமல் போனோர் அலுவலகத்தை விரைவில் ஆரம்பிக்குமாறு கோரி காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து வெளிவிவகார அமைச்சரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு சென்ற காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளிட்ட குழுவினர் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் மகஜரை கையளித்தனர். திருகோணமலை தோப்பூரில் 2 தரப்பினரிடையே காணியொன்று தொடர்பில் ஏற்பட்ட முறுகல் நிலைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய 2 தரப்பினர்களின் பிரதிநிதிகள், பிரதேச மக்கள் பிரதிநிதிகள், சமூக தலைவர்களின் பங்களிப்புடன் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தலைமையில் திருகோணமலையில் கூட்டம் நடத்தப்பட்டது. இன்று முற்பகல் 9:30 முதல் பகல் 12 மணி வரை இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான SM தௌஃபிக், இம்ரான் மஹ்ரூப், கிழக்கு மாகாண அமைச்சர் ஆரியவதி கலபதி, திருகோணமலை மாவட்ட அரசு அதிபர் புஷ்பகுமார மற்றும் சமூக தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான தீர்வுகள் எட்டுகின்ற அளவுக்கு சில தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகையால் அது சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கு வாழுகின்ற மக்களுடைய காணி, அவர்களுடைய உடைமை சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் மூலமான சில விடயங்களை பெறப்பட்டதன் பின்னர் இறுதிக்கட்ட தீர்மானங்கள் பெறுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக கவர்னர் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இது ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு இன்று ஜனாதிபதி கூட இந்த விடயத்திலே கவனம் செலுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. சுமூகமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் 2 தரப்பினரும் ஏதாவது அபிவிருத்தி வேலையை செய்வதாக இருந்தால் அனுமதியை பெற வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த இடத்தில் இருப்பவர்கள் 1975 ஆண்டு காலப்பகுதியிலே, அதே போன்று 2013 ஆண்டு காலப்பகுதியிலும் பொய்சரிய திணைக்கிழக்கத்துக்கு சொந்தமான காணி என்று இனங்காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் தொடர்ந்தும் சுமாராக குறைந்த அளவிலே 15 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்ற அடிப்படையில் அவர்கள் எந்த விதத்திலும் எழுப்புவதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் அந்த இடத்தில் இருப்பார்கள். மேலதிகமாக அந்த பிரதேசத்தை ஆண்டிய பகுதியிலே பயிற்சியில் ஈடுபடுகின்றவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக விசேடமாக கலந்துரையாடப்பட்ட ඒ වගේම අනවසර වගා කිරීම සම්බන්ධයෙන් තමයි ගැටලුව ඇති වුණේ. ඉතින් කොහොම නමුත් මේ වෙද්දී දැන් අද අපේ ආණ්ඩුකාරතුමාගේ කාර්යාලයේදී பயிற்சிகள் தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் இணக்கத்தின் அடிப்படையில் தீர்வு காண முன்வந்துள்ளோம். சிங்களவராயினும் முஸ்லிமாயினும் தமிழராயினும் நாம் அனைவரும் மக்களே. இங்கு இனபேதங்கள் தேவையில்லை. தேசிய மரபுரிமை என்பது அனைவருக்கும் பொதுவானது. வரலாறு என்பது சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் பொதுவானது. தேசிய மரபுரிமையை பாதுகாக்கும் பட்சத்தில் இந்த நாடு மேலும் மெருகு பெறும். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் இணக்கம் காணப்பட்ட விடயங்களை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவதற்கு மும்மணிகளின் ஆசி கிட்டட்டும். අපි සියලු දෙනාම මිනිසුන්, සිංහල වුණත් මුස්ලිම් වුණත් දෙමළ වුණත් අපිට ಜಾති ආගම් ભેද නෙවෙයි මෙතන තියෙන්නේ. ජාතික උරුමය කියන එක මේ සියලු ජාතීන්ට පොදුයි. අපේ රටේ ඉතිහාසය සිංහලයන්ටත් පොදුයි, දෙමළ අයටත් පොදුයි, මුස්ලිම් අයටත් පොදුයි. ඉතින් ඒ නිසා මේ ජාතික උරුමය රැකගන්න අප සියලු දෙනාම එකතු වුණොත් අපේ රට හරි ලස්සන රටක් වේවි. இதேவேளை நீனாகணி முஸ்லிம் வித்தியாலயத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்படவில்லை. மாணவர்கள் இன்று காலை பாடசாலைக்கு சமூகம் அளித்த போதிலும் கிராமத்தில் ஏற்பட்டிருந்த காணி சர்ச்சையினால் மாணவர்களின் நலன் கருதி பாடசாலை காலை 8:30 அளவில் மூடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தோப்பூர் செல்வநகர் நீனாகணி கிராமத்தில் அமைந்துள்ள காணியொன்றின் வேலியை ஒரு சாரார் கடந்த திங்கட்கிழமை பெக்கோ மூலம் அகற்றியமை சர்ச்சைக்குரிய காரணமாக அமைந்தது. இதன் பின்னர் காணி உரிமையாளரால் நேற்று காலை மீண்டும் வேலி அமைக்கப்பட்டதுடன் மற்ற தரப்பினர் மீண்டும் நேற்றிரவு வேலியை உடைத்தெறிய முற்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இதன் காரணமாக நீனாகணி கிராமத்தை சேர்ந்த 42 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து தோப்பூரில் உள்ள மதஸ்தலம் ஒன்றில் நேற்றிரவை கழிக்க நேர்ந்தது.
போட்டு பாதுகாப்பு நம்மளாக கொண்டு போட்டோம்னா எல்லாரும் இப்ப அங்கே போறாங்கன்னு சொன்னா அவங்களோட கூட்டம் அங்கால இருக்கும்போது சொன்னா அவங்க கூட்டம் யாருமே இருக்கப்படாது ஃபுல் நைட் இஞ்சானிக்கு எஸ்எஸ்பி இவர் தான் டிவிஷன் இன்சார்ஜ் சரியா கால் பண்ணி I was talking with you continuously பயம் இல்லாம எங்க பிரச்சனை பயம் இல்லாம இருந்தா போதும் அவ்வளவு எங்களுக்கு பொம்புளே நாங்க எங்கட இடத்துல இருந்து நாங்க செய்கிறது நாங்க வந்து எங்கட இடத்திலே இருந்து எத்தனை வருஷம் ஒரு அஜ்ஜமிலாம் அந்த கடத்துல ஒரு அஜ்ஜமிலாம் எல்லாரும் அங்க இருந்தா வந்து நீங்க எங்கடையா மாலி ஒட்டாவு மாலி என்று ஒரு சாமான் பிரச்சனை இல்ல போலீஸ் போட்டு தான் இருக்குது அதனால பயம் இல்ல நிம்மதியே எங்களுக்கு நிம்மதியே எங்களுக்கு வேணும் கிட்டத்தட்ட நாங்க 20-30 வருஷமாக இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். எங்களை குடிசைகள்லாம் வேலைகள்லாம் தள்ளி குமிச்சுட்டாங்க. மேலதிகமா கொஞ்சமா மேலதிகமா பிடிச்சி வராங்க. சரியா எங்களை வேலியையும் உடைச்சி நாசமாக்குனாங்க. நான் வீட்டில் இருக்கேன், சத்தம் இருக்கு இரவு. அந்த இரவுச்சத்துக்கு நாங்கள் ஓடி வரோம். ஓய்சாக்கள் பொலிச்செல்லாம் வந்து அப்படி நிக்குது. எல்லா மக்களும் பின்னோக்கி போயிட்டாங்க. ஒரு மக்களும் அந்த இடத்துல இல்லை. அப்ப காட்டுக்குள்ள வந்து ஓடி வந்து சாட ஓய்ச்சு கொஞ்சம் விலக ஒன்னு அடிக்கான் பின்னாம இதால இந்த இதுல காயம் அடியோட கீழே உள்ள போனா டக்குன்னு லைட் அடிக்க வாழல ஓங்கி ஓட்டுறான். வாழல ஓங்கி விட்டா நான் டக்குன்னு மாறிட்டேன். அதுக்கு பிறகு கொட்டான் எறியான். கொட்டான் மாறி தெரிஞ்சு அடிக்க எங்க வேலிக்கு எல்லாம் ஒட்டிக்கு நாசமாகி விடலாம். இதனையடுத்து பிரதேச அரசியல்வாதிகள் சமூக தலைவர்களின் முயற்சியினால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த மக்கள் மீண்டும் இன்று காலை தமது இருப்பிடங்களுக்கு சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு. காலம் தாழ்த்தாது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது உங்களது கடமையாகும். சடன அரசியல் நிகழ்ச்சியில் நேற்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த கலந்து கொண்டதுடன் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்விகளை தொடுத்தபோது அவர் ஆக்ரோஷமாக பதிலளித்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இங்கிலாந்து மண்ணில் பிரகாசிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக இலங்கை கிரிக்கெட் அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாம் நாளை காலை இங்கிலாந்து நோக்கி பயணமாகின்றது. நாம் சிறந்த பயிற்சிகளை பெற்றுள்ளோம். அங்கு சென்றும் 12 முதல் 14 நாட்கள் பயிற்சிகளில் ஈடுபட உள்ளோம். அந்த காலநிலைக்கு உகந்தவாறு மாற வேண்டும். அங்கு எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகளூடாக சிறப்பாக விளையாட முடியும் என்று நான் நம்புகிறேன். பயிற்சிகளில் ஈடுபட்டு அதே போன்ற திட்டமிடல்களை உருவாக்கி அணி ஒன்றிணைந்து காணப்பட்டது. அதுதான் கிரிக்கெட் நிர்வாகத்தில் எமக்கு கிடைத்த விடயம். கிராம்ஃபோர்டின் அணியோடு இங்கிலாந்தில் சிறப்பாக விளையாட முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 28 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.